இயற்கை விவசாயி மாதம் பேசுகிறேன். நாட்டு கொய்யா அது. ஆமாம், நாட்டு கொய்யா பாருங்கள், இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு இப்போ வாங்கியாந்து வச்சுருக்கான். இது வந்து வச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம், ஆமாம் 3, 4 வருஷம் ஆகப்போகுது. இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் அது வாட்டுக்கு மரமாக போய் இந்த காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? இன்னும் காய்க்க ஆரம்பிச்சிடும் அது வாட்டுக்கு. இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாரம்பரியங்களில் விட்டு அதிக மரபணு மாற்றப்பட்டதே போனீங்கன்னா நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும், எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால் இந்த காய்கனிலாம் காய்க்கணும்னா தேனீக்கள் வளர்க்கணும். பாருங்கள், பூரா டிம்பர் மரங்கள்லாம் வச்சுருக்கேன். பூரா இது பூரா பூக்கள் பூத்தோன்னே தேனீக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும். பாருங்கள், பூராமே சுற்றுச்சூழலாத்தையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை விவசாயம் மாதிரி பூராமே சிறந்த முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ காய்கள் தேங்காயும் கூட காய்க்குது. அதனால் மாதவன் இயற்கை விவசாயி மாதவன் பேசுகிறேன். அதனால் எல்லோரும் நல்லா தேன் பெட்டி வீட்டுக்கு 2 பெட்டி வளர்க்கணும். அதனால் சிறப்பாக ஒரு முறையில் வளர்த்தோம்னாக்க மகரந்த சேர்க்கை ஒன்றோன்னா தேனீக்கள் வேணும். தேனீக்கள் வந்து அழிஞ்சு போகுது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் தேனீக்களை உற்பத்தி பண்ணணும். தேன் பெட்டி வீட்டுக்கு 2 பெட்டி வயல்கள்லையோ மருந்து அடிக்கக்கூடாது. விவசாயம் இயற்கை முறையில் வளர்ந்தாத்தான் வளர்க்க முடியும். நீங்கள் போய் வச்சுப்பிட்டு விஷ மருந்து அடிச்சிங்கன்னா பூரா செத்து போயிடும். அப்புறம் நீங்கள் வளர்த்தும் பிரயோசனம் இல்லை. இங்கே பாருங்கள், ஐயா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இயற்கை விவசாயி மாதவன் பேசுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈக்கள் பாருங்கள். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஈக்கள் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் பாருங்கள், பூக்கள் எடுத்து வரோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். பூக்கள் நிறையா வந்து எடுத்து வரேன். அது மாதிரி எடுத்து வளர்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாருங்கள் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீழே தட்டில் இந்த சுத்தம் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இதுதான் இந்த பங்கஸ் உருவாகி வண்டு போய் முட்டையிடும். அந்த வாரம் இருக்கலை. நான் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. அதை நீ பழையபடியும் தூக்கி விட்டு லேசாக சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி படிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி படிஞ்சின்னா பெட்டிக்கு ஆபத்து. ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேனி வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள் ஈக்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதை போய் வேகமாக நசுக்கிடக்கூடாது. நசுக்கினீங்கன்னா கொண்டே விடுவங்களை. அதை வந்து அதுவும் அன்பால் செலுத்தணும். அன்பால் செலுத்தினோம்னா எல்லாமே பிரச்சனை இல்லை. அவர் பக்கத்தில் இருக்கேன், என்னை எதுவும் செய்தான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப பேர் கற்பனைகளே செய்கிறாங்க. கொட்டி கூட விட்டுங்க, ஒன்று 2 கொட்டினா கொட்டிட்டு போதே. அதனால் விலைக்கு காசு 300 ரூபா கொடுத்து கொட்டு வாங்குறாங்க. நீங்கள் கவலைப்படுறிய பாருங்க, எவ்வளோ அழகாக ஓவியமாக எவ்வளோ அழகமாக வருது. பற்றியலா பெரிய பெட்டி வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் பாருங்க, சிறப்பாக எல்லாத்தையும் வளர்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. அதனால் தேனீக்களை வளர்க்க பாருங்கள். தேனி நல்லா வளர்த்து நல்ல ஒரு சிறப்பானது. மகரந்த சேர்க்கைக்கு வீட்டுக்கு 2 பெட்டி வளர்க்கணும். தேனீக்களை உற்பத்தி பண்ணணும். தேனீக்களை உற்பத்தி பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக மகரந்த சேர்க்கை ஆயிரும். போகுது எப்படின்னு பாருங்கள். ஆமாம், அன்பால் செலுத்தினா எல்லாமே முடியும். அன்பு செலுத்தினாலே போதும். அதை போய் நசுக்கவோ தூக்கவோ டம்முன்னு இது பண்ணினா ஒன்றும் முடியாது. காய்கனி எல்லாம் உற்பத்தி ஆகணும்னா தேனீக்கள் வேணும். தேனீக்கள் நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது. அதனால் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னுக்கும் பதிவு போட்டிருப்பேன். கூட கொஞ்சம் கேப் விட்டுருது. அதனால் எனக்கு ஆதரவு பண்ணி
நல்லா இது போல் எல்லோரும் வளர்க்கணும். என்ன வாரம் கீழே உள்ள பெட்டியில் உள்ள கீத்தட்டை சுத்தம் பண்ணுங்க. அப்புறம் அந்த முட்டை இது தேன் இருக்கும்போது பௌர்ணமி நாள்லாம் இருக்கும்போது நீங்கள் தேனை எடுத்துடணும். பௌர்ணமி முடிஞ்சுன்னா பூராத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடும். எடுக்கும்போது முட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்து அழிச்சிடக்கூடாது. தேன் என்னென்னு பார்த்து தெரியும். மெழுகு மூடி இருக்க பார்த்து எடுத்துடணும். பெட்டி வந்து அதுக்கு பெட்டி தேனி ஈக்கி பெட்டி. இந்த பெட்டினா 2 இருக்குன்னா பெட்டி இந்த கீழே இருக்கு பாருங்க. இந்த பெட்டி மட்டும் அதுக்கு தேனீக்களுக்கு. மேலே உள்ள சூப்பர் சேம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு. அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக இது பண்ணுங்க. பூக்கள்லாம் கொண்டு போகுது பாருங்கள். வெள்ளையாக கொண்டு போகும், நல்லா தெரியுது. அதனால் இதை எல்லோரும் வளர்க்கணும். ஏன்னா இது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் முதல்ல வைக்கும்போது சோம்பேறியாக இருக்கும். அதனால் எல்லாம் வளங்க. அந்த 2 பெட்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். 2 பெட்டி கீழே விழுந்துருச்சு. அதனால் இயற்கை முறையில் வளர்க்கணுமென்ட்டு இயற்கை விவசாயி மாதவன் பேசுகிறேன். அதனால் எல்லோரும் நல்லா வளர்க்கணும். ஆமாம், எல்லாமே சிறந்த இயற்கையோடு இருக்குது பெட்டியில். அதனால் ரொம்ப நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.